கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ராஜாங்கனை சத்தாரத்த தேரர் ராஜபக்சர்களின் இனவாதத்திற்கு எதிராக பொங்கி எழுந்து ஓர் கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் தெரிவித்த கருத்தாவது, திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையான ஓர் இனவாத செயற்பாடு. இந்த விடயம் தொடர்பாக பலாங்குடை கஸ்ஸப தேரருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தேரர் ஒரு முழுமையான இதவாதி. அவருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேணுமென்றாலும் செய்வார். அவர் தலையிடும் எல்லா விடயங்களிலும் குழப்பம் ஏற்படுவது ஓர் வளமையான செயற்பாடாகும். மேலும் நாளை, அதாவது 21ஆம் தேதி நடைபெற உள்ள பேரணி ராஜபக்சர்களினால் இந்த அரசை கவிழ்க்க எடுக்கப்படும் ஓர் நடவடிக்கை ஆகும். திருகோணமலைக்கு ஞானசார தேரர் உட்பட அனைத்து தேரர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக செல்லும் போதே ஓர் பிரச்சனை இங்கு ஏற்பட போகின்றது என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி தவறான விடயங்களை தான் எதிர்ப்பதாகவும், அரசுக்கு எதிராக இந்த மோசடிக்காரர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், திருடர்கள் யாவரும் இந்த அரசை கவிழ்க்க இனவாதத்தை தூண்டுவார்கள் என நான் பயப்படாமல் கூறுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் இப்படியானவர்களிடம் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருந்தார். இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்த தேரர் இப்பொழுது இனவாதிகளுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றார். அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் தமிழர் பகுதியில் புத்தர் சிலையை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தேரர்களும் ஒன்றாகி விடுவார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்குள்ளே ஒரு பிளவு காணப்படுகின்றது. இது தமிழர்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவே காணப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை ஒரு நிமிடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.